நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. மார்னிங் காஃபி கிடையாது, இளநீர் தான் குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் ஜாண்டிஸ்லேருந்து ரிகவர் ஆகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல 2 சேனல்ஸ்லையும். ஸோ அப்படியே இது இளநீர் குடிச்சிட்டு என்னோடய மெயில்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். மெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் வந்து எதாவது நான் பண்ண வேண்டியதாக இருந்தால் அது நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் மீட்டிங்ஸ் எதாவது இருக்கா இல்லைன்னு எல்லாமே செக் பண்ணுறது மார்னிங் டைம் தான். ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸ்கின் கேர் ஜஸ்ட்டு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்கிட்ட இருக்கிறதான ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெவி மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்கின் ஓரளவுக்கு நார்மல் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஷூட் வேறு பண்ண போகிறேன், லைட்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அதனால் நான் ஃபேஸ் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு நான் வந்து என்னோடய ஹியூஜான ஷாப்பிங் ஹால் காமிக்க போகிறவங்களுக்கு. நான் யூஸ்வலாக வந்து இயர் எண்ட் அப்போ தான் நிறையா மேக்கப்லாம் வாங்குவேன். இல்லை ஜூன் மாதம் வாங்குவேன். 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான். ஏன்னா அப்போ தான் வந்து ஆஃபர் நிறையா இருக்கும். அண்ட் 3 பாடி லோஷன்ஸும் வாங்கியிருந்தேன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேரி டெய்ல் வேரியண்ட். இது வந்து ரீபர்ச்சேஸ். நான் ஆல்ரெடி ஃபேரி டெய்லோட பாடி வாஷ் அண்ட் லோஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அதனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸ்வீட் ட்ரீமியான ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. நெக்ஸ்ட் நான் புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளூம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் தான். பாடி லோஷன் வாங்கியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளாரல் ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அது மாதிரியே இது இருக்குது. சூப்பராக இருந்தது. அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து எப்போவுமே ஆஃபர்லேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதுவே வந்து 2100 rupees ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ். நான் வந்து ஒரு 899 கிட்ட தான் வந்து வாங்கினேன். ஸோ 60% ஆஃப் இருக்கும்போது 70% இருக்கும்போது தான் நான் வந்து வாங்குவேன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து அவங்களோட 1000 wishes. இதுவும் ரீபர்ச்சேஸ் தான். சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்னால் இது வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியலன்னா ட்ராவல் சைஸ் இருக்கும், 500 கிட்ட இருக்கும், அது வாங்கிக்கோங்க. மேக்கப்பில் நான் வந்து இந்த ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து வாங்கியிருந்தேன் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து. இதுவும் 60-70% ஆஃபரில் இருக்கும்போது தான் வந்து வாங்கியிருந்தேன். 199க்கும் இவ்வளோ தான், அது மாதிரி கம்மியாக தான் வாங்கினேன். அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு 250க்கு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த ஆஃபர்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் நான் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். மிலானி காஸ்மெட்டிக்ஸோட லிப்ஸ்டிக் ஷேட் நம்பர் 20. நான் வந்து 550 rupeesக்கு என்னமோ அப்படி தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஷேட் நம்பர் 57. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சாம்பிள் வாங்கியிருந்தேன் ஸ்மிட்டன்லேருந்து ரினி காஸ்மெட்டிக்ஸோட பாலிவுட் ஃபில்டர். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரைமர் தான். நெக்ஸ்ட் பல்மோனாஸ்லேருந்து ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்ரத்தா கபூரோட அவங்களோட பிராண்ட் இது. அண்ட் ப்ரேஸ்லெட். அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ரிங் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே டெய்லி வேர் குட் குவாலிட்டி ஜுவல்லரி தான். ஸோ நம்மளுக்கு அந்த பிளாக் ஆகிறதுலாம் ஆகாது இதில். நெக்ஸ்ட் நான் வந்து மெயின் சேனலோட ஹால் வீடியோஸ்க்காக நான் வந்து மிந்த்ராலேருந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஒரு 6 செட் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்ட்டி வேர் கவுன் அது மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான். இந்த லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஷேட், இந்த மாவ் ஷேட், பிங்க் ஷேட்லாம் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ஃபைனல் லுக். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இதோட ஷேட் ரொம்ப லைட்டராக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் வெறும் அண்டர் ஐஸில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன், சும்மா ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்காக. ப்ராடக்ட் நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்கின்னில் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடுது. நான் ட்ரை பண்ண 2 ப்ராடக்ட்டுமே நல்லா இருந்தது. இதே மேக்கப்போடு நான் வந்து ஒரு ஹால் வீடியோ ஷூட் பண்ணணும், நாயக்கா ஹால் இன்ஸ்டாகிராமுக்காக.
நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஐடி. ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கும் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். லஞ்சுக்கு நான் ரசம் சாதமும் கூட்டும் சாப்பிட்டேன். அமேசான்லேருந்து நான் வந்து நிறையா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் யூஸே பண்ணல. இது வாங்கி ஒரு 6 months ஆகிருக்கும். ஸோ எனக்கு அதை ஒட்டலான்னு சொல்லிட்டு நான் ஒட்ட போகிறேன் என்னோடய பெட் சைடில் இருக்கிற வாலில். இந்த வால் ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதை ஜஸ்ட் நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதான். சிம்பிளான இருக்கும். அண்ட் நிறைய தீம்ஸ் இது மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோடய செவரோட கலர் பிங்க்னால, லைட் பிங்க்னால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து லுக் இப்படி தான் இருக்கும். அண்ட் 7:30க்கு நான் டின்னர் பண்ணிவிடுவேன். ஸோ டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் கிரேவி. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ஒரு டைம் என்னென்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸில் kdrama பார்க்குறது தான். இந்த தான் இதோட vlog முடிச்சிருச்சு. உங்களுக்கு மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then, Saksha saying bye. Take care of yourself. Bye.